வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 1/4/2026 5% அகவலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த 5% அகவலைப்படி உயர்வு யாருக்கு கிடைக்கும், இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான நிதி நிவாரணமாக மாநில முதலமைச்சர் 5% அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் DA/DR உயர்வை அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் அகவலைப்படி 36%லிருந்து 41% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பை மாநில நிதியமைச்சர் பிரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிட்டார். இந்த தீர்மானம் மூலம் திரிபுராவில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வை செயல்படுத்த ஆண்டுக்கு சுமார் ₹500 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவலைப்படி நிலையை அடைய முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவலைப்படியை பெறுகிறார்கள். இதனால் திரிபுரா அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியுள்ளனர். இந்த அறிவிப்பு ஊழியர் சங்கங்களும் ஓய்வூதியர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்கக்கூடிய வகையில் இது மிக முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாகவும் சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிடக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறக்கூடிய முயற்சியாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் 2026-2027 நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட் 34,212 கோடியாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் புதிய வரி விதிப்பு எதுவும் அறிமுகம் செய்யப்படவில்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனங்கள் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அகவலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 5% அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.